அதுதான் பொழுதுபோக்கு. நான் இப்போ காலையில் 6 மணிக்கு 5:30 மணிக்கு இங்கே வந்துடுவேன். 5:30 மணியில இருந்து 1 மணி வரைக்கும் இங்கே இருப்பேன். 1 மணிலேருந்து அதுக்கு பிறகு வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு குளிச்சுட்டு படுத்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இப்போ 4 மணிக்கு எழும்பி வந்துடுவேன். பிறகு எங்கே நேரம் போவேன்? பிறகு 1 மணி வரைக்கும் இல்லையே நிற்பேன். பிறகு நேரம் எப்படி போகும்? இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடை வைக்க மாட்டேன். அன்னைக்கு தான் பொழுது போகாமல் கஷ்டமாக சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து எடுத்து அது அப்படி நேரம் போயிடும். அன்னைக்கு ஒரு நாளும் மற்ற நாள் 8-7 நாள் இங்கே தான் இருக்குது. எல்லாமே அவங்க வேலை தான் பார்ப்பாங்க. க்ளீன் பண்ணும்போது பொண்ணு எல்லாம் தக்க எல்லாமே அவங்க பாட்டி தான் பார்ப்பாங்க. இந்த இந்த வயசில் செய்கிறாங்கன்னா பெரிய விஷயம் தான் அது. நம்மலாம் செய்வோமாங்கிறது நமக்கு தெரியாது அது. ஆனால் அந்த வயசு செய்வாங்க தெரியாது. ஆனால் பாட்டி செய்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் தான் அது. திடீர்னு ஒரு ஆளாக செய்கிறேன்னு இல்லை, இப்போ கடவுளுக்கு இருப்பேன். அப்படி பழக்கமாயிடுச்சு. அப்படி எல்லா வேலையும் பார்த்து பார்த்து அப்படியே என்னாலத்து போல இன்னைக்கு நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வேலை செய்யும் போது பாட்டு பாடிட்டே செய்றீங்களா பாட்டி? அது எப்படி பாட்டி உங்களுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் ஆண்டவரை தான் பாடுவேன். நான் வேறு சினிமா பாட்டு எந்த பாட்டு எதுவுமே வாயில் வராது. அவரை தான் பாடுவேன். எப்பவும் அந்த நினைவு தான், அந்த பேச்சு தான். அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் நடத்துகிறாரு என்ன இன்னைக்கு.